மாணவர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். வாழ்வியல் இலக்கியம் என்ற தலைப்பிலே இயல் 6 திருக்குறள் பாடல்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் சில தலைப்புகளிலே வள்ளுவர் அழகான கருத்துக்களை முன்வைக்கின்றார். பகை மாட்சி, குடி செயல் வகை, நல்குரவு, இரவு, கயமை என்கின்ற பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார் வள்ளுவர். பகை மாட்சி, பகைவரை எப்படி நீ மாண்புடன் எதிர்கொள்வாய்? ஒரு பகைவரை எப்படி இல்லாமல் ஆக்குவாய்? பகைவையை எவ்வாறு எதிர்த்து நிற்பாய்? உன்னால் முடியுமா? உன்ட பண்பு இருக்கிறதா? என்னென்ன பண்புகள் இல்லாமல் இருந்தால், என்னென்ன பண்புகள் உன்ட இல்லாமல் இருக்கிறது, இந்த பண்புகள் இல்லாததுனால நீ எப்படி பகைவரை எதிர்கொள்வாய்? இப்படிப்பட்ட பண்புகளை நீ உருவாக்கி கொண்டால், எதிர்மறையான கருத்துக்கள், வள்ளுவனுடைய சிறப்பே எதிர்மறையாக கருத்தை சொல்லி இது இல்லை, ஒன்றை இல்லை, அதே கம்பனை போல் தான், இந்த இல்லை, வறுமையின்மை, அங்கே யாருமே பிச்சை எடுப்புறதில்லை. காரணம் அங்கே வறுமையே கிடையாது, எல்லாருமே பணக்காரனாக இருக்கான். அந்த இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கம்பன் எப்படி பயன்படுத்தினானோ அதுபோல் இன்றைய திருக்குறளில் உங்களுக்கு பாருங்கள், பகை மாட்சி என்கின்ற தலைப்பில் என்னென்னலாம் இல்லை, இப்படி இல்லாமல் இருந்தால் உன்னால் எப்படி பகைவனை எதிர்த்து நிற்க முடியும்? பகைவனை நிற்கக்கூடிய ஆற்றல் ஒன்றை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்னென்ன இந்த கருத்துக்களை எல்லாம் நீ உள்வாங்கி கொண்டு இவங்கிட்ட இல்லாத பண்புகளை நீ உருவாக்கி பகைவரை எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிறார். பகை மாட்சி என்கின்ற தலைப்பிலே ஒரு அருமையான பாடல் இருக்கிறது, திருக்குறள் இருக்கு பாருங்க. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என்பறியும் ஏதிலான் துப்பு. துப்பு என்று சொன்னால் காரி துப்புன்னு நினைக்கக்கூடாது, சரியா தம்பி? காரை இப்போ பொருட்கள் மாறிவிட்டது. அந்த காலத்தில், வள்ளுவன் காலத்தில் துப்பு என்பது வலிமை என்ற பொருள் இருந்தது. நீ வலியவனாக இருக்க வேண்டும், எல்லோரும் நாங்கள்லாம் பலசாலி அப்படின்னு காண்பிக்கணும், இந்த வலிமையோடு பகைவரை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் உன்கிட்ட என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும்? இப்போ ஏன் உங்ககிட்ட இந்த வலிமை, துப்புங்கிற வலிமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வலிமை உனக்கு பகைவனை எதிர்த்து நிற்க வலிமை வேண்டும் என்று சொன்னால் உங்ககிட்ட இந்த குணங்கள், பண்புகள் இல்லைன்னு சொல்கிறாரு பாருங்க. அன்பிலன், உங்ககிட்ட அன்பே இல்லை. அன்பு இல்லைன்னா சுற்றத்தாரோடு அன்புறவோடு இல்லை. இப்போ நீ எல்லார்கிட்டையும் அன்பாக பழகினா தான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா 4 பேர் வருவான், நமக்கு உதவிக்கு வருவாங்க. அன்பு இல்லை, யாருக்கிட்டே அன்பு பாராட்டலை, யாரிடமும் பொருந்தி போகலை அப்படின்னு சொன்னால், அதான் சொல்கிறான் பாருங்க, அன்பிலன் ஆன்ற துணையிலன், யாரிடமும் அன்பு காட்டவில்லை, அதனால் உனக்கு எந்த சுற்றத்தினருடைய ஆதரவும் துணையும் இல்லை உனக்கு. ஆன்ற துணையிலன். அடுத்து பாருங்க, தான் துவான், தன்னிடத்தில் வலிமையும் கிடையாது, நம்மகிட்ட துவான் வலிமையும் இல்லை அப்படின்னு சொன்னால் உன்ட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. சுற்றி இருக்கக்கூடாது, நீ அன்பு இல்லாமல் இருக்கிற. அதனால் யாருமே உனக்கு, உறவினர்கள் யாருமே துணைக்கு வரவே இல்லை. வாங்கிட்டையும் வலிமை இல்லை. தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. உனக்கு எப்படிப்பா வலிமை, பகைவரை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை கிடைக்கும் சொல்லு? அன்பு இல்லை, எல்லார்கிட்டையும் அன்பாக இல்லை, எல்லார்கிட்டையும் பொருந்தியும் போகலை. அதனால் யாருமே உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க? துணை செய்ய வரமாட்டாங்க. வாங்கிட்டையும் என்ன இல்லை? வலிமை இல்லை. எப்படி நீ பகைவரை வலிமையோடு எதிர்கொள்வாய் என்று வள்ளுவர் கேட்கிறார். அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என்பறியும் ஏதிலான் துப்பு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்த குறளில் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எனியன் பகைக்கு. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. இப்போ என்னெல்லாம் இல்லை பாருங்க. அஞ்சக்கூடியவன், பயந்த சுவாபம் அவன்கிட்ட என்ன இல்லை? துணிச்சல் இல்லை, துணிவு இல்லை. அஞ்சுதல், அஞ்சும், அவன்கிட்ட எதுக்கெடுத்தாலும் பயந்து நடுங்கிறான், துணிவே இல்லை, துணிவு இல்லாமல் இருக்கிறான். அடுத்து பாருங்க, அறியான். அறியான் என்று சொன்னால் அறிய வேண்டியவற்றை அறியாதவனாய், அறிவில்லாதவனாக இருக்கிறான். சுருக்கமாக சொல்லணும்னா அறிவில்லா முட்டா பயலா அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவில்லாதவன், அறிவே கிடையாதுல உனக்கு,
சொந்த புத்தியும் சொல் புத்தியும் கிடையாதா அப்படின்னு சொல்லுவோம்ல. சிந்திக்கக்கூடிய சிந்தனை இல்லை. அறிய வேண்டியவற்றை அறியாதவனாக இருக்கிறான். சிந்திக்க வேண்டியவற்றை, பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். அறிய வேண்டியவற்றை அறியாதவனாக இருக்கிறான். ஐக்கு அடுத்தால பாருங்கள், அமைவிலன், மற்றவரோடு அமைந்து போகுதல் அப்படின்னா பொருந்தி போகுதல் இல்லாமை. அமைஞ்சு போடே, எல்லார்ட்டையும் இப்போ அமைஞ்சு போடே அப்படின்னா எல்லார்ட்டையும் பொருந்தி போடேன்னு சொல்லுவாங்க. அமைவிலன், அப்பொருந்தும் பண்பு இல்லாதவன். அடுத்த ஈகலான் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், பிறருக்கு கொடுத்து உதவும் பண்பில்லாதவனாக இருக்கிறான். 4 எண்ணத்தை சொல்கிறார் பாருங்கள் வள்ளுவர். அஞ்சுதற்குரிய பயந்து சாகிறான், மனத்தில் துணிவே இல்லை, பயப்படுறான். அடுத்து சொல்கிறான் அறியான், அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்ளும் அறிவில்லாதவனாக இருக்கிறான். அமைவிலன், அந்த மக்களோடு பொருந்துகின்ற பண்பில்லாதவனாக, பொருந்தி போகக்கூடிய பண்பில்லாதவனாக இருக்கிறான். ஈகலான், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இல்லாதவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டவனை எளிதாக தஞ்சம் கொள்ளும், தஞ்சம் எளியன் பகைக்கு, இந்த பகையானது இப்படிப்பட்டவர்களை எளிமையாக வந்து தஞ்சமடையும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவனை ஒட்டிக்கிடுமா பகை. நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாம்டா, இழிச்ச வாயன் ஈனாவான ஒருத்தன் கிடச்சிட்டாம்டான்னு வந்து ஒட்டிக்கிடுமா. எப்படி? மனத்துணிவு இல்லாதவன் அல்லது பயப்படக்கூடியவன், அறிய வேண்டியவற்றை அறியும் அறிவில்லாதவன், மக்களோடு பொருந்துகின்ற பண்பில்லாதவன், பிறருக்கு உதவி செய்யாதவன், இவர்களை கண்டா பகை என்ன செய்யுமா, இப்படிப்பட்ட எளிமையாக சீக்கிரமாக வந்து ஒட்டிக்கிடுமா, தஞ்சம் பூந்து விடும் என்று வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். அடுத்த குறளில் பாருங்கள், குடி செயல் வகை. குடி செயல் வகை அப்படின்னு சொல்லுகின்ற போது குடிமக்களை என்ன செய்யணும், எப்படி காக்க வேண்டும். இந்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு 2 முதியவர்கள், வயதானவர்கள் அரண்மனைக்கு வருகிறார்கள். அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, உண்மை சம்பவம். என்ன செய்வாங்கன்னா, மன்னன்கிட்ட வந்து முறையிடுவாங்க. மன்னன்கிட்ட வந்து, மன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, முறையிடுவாங்க. அப்படி முறையிடுவதற்காக 2 முதியவர்கள் மன்னனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு சின்ன பையன், வயதில் சிறியவன், ரொம்ப சின்ன பையன், உங்கள் வயசுன்னு வச்சுக்கிடுங்களா, இந்த ரொம்ப சின்ன பையன் அரண்மனையில் மன்னனாக முடிசூட்டப்பட்டு அவன் மன்னனாக இருக்கிறான், அரியணையில் விற்றிருக்கிறான். இந்த முதியவர்கள் பார்க்குறாங்க, நம்ம இவ்வளோ பெரிய ஆட்கள் நம்மளாலே தீர்க்க முடியல, இந்த வழக்கு இந்த சின்ன பையன்ட்டு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனோடனே அந்த சின்ன பையன் மன்னன் கூப்பிட்டு, என்ன பிரச்சனைங்க, நாங்கள் ஒரு பிரச்சனைக்காக வந்தோம், இந்த பிரச்சனையில் நீலாம் தீர்த்துட மாட்டேன், நீ சின்ன பையன் அப்படின்ட்டான். அவன் மன்னனை சின்ன பையன் சொல்லிட்டான். சொன்ன உடனே, ஐயா கொஞ்சம் உட்காருங்க, நான் போயிட்டு பெரிய ஆளை வர சொல்கிறேன், அவர் வந்த பிறகு உங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான் சின்ன பையன். உள்ளே போயிட்டு ஒரு பெரிய ஆள் வந்தார். பெரிய ஆள் வந்து இந்த 2 பேருடைய வழக்கையும் கேட்டார். அந்த வழக்கை கேட்ட உடனே, இந்த வழக்குக்கு இதான்பா தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சரியான தீர்ப்பை சொல்லிட்டார். சரியான தீர்ப்பை சொன்ன உடனே அந்த முதியவர்களுக்கு பயங்கர சந்தோஷம். எப்பா பெரியவன் தான்ப்பா, நீ எங்கள் குடிமக்களாகி எங்களுடைய குறையை நீ கரெக்டாக தீர்த்துட்டேன்னு சொன்ன உடனே அந்த முதியவர் வேடத்தில் இருந்த அந்த சின்ன பையன் தன்னுடைய வேடத்தை களைந்து போட்டான். அங்கே பார்த்தால் முதல்ல இருந்தான் தெரியுமா சின்ன பையன், அவன்தான் பெரியவனாக வேடமிட்டு வந்தான். இதைத்தான் பழமொழி 400 என்கின்ற நூல் சொல்லுகிறது. உரைமுடிவு காணான் இளமையோன் என்று நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன், குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்று சொல்லுவார். கரிகால் பெருவளத்தான் சிறு வயதிலேயே தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவன் மன்னனாக முடிசூட்டப்பட்டு விட்டான். அவன் பிறந்து சிறுவனாகவே நல்லாட்சி கொண்டிருக்கிறான். கரிகால் பெருவளத்தான், கல்லணையை கட்டிய திருமாவளவன் என்கின்ற கரிகால் பெருவளத்தான். அவனை கண்டுதான் இந்த முதியவர்கள் சின்ன பையன் சொன்னாங்க. அவன் அழகாக சொன்னான், உரை முடிவு காணான் இளமையோன் என்று நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன், கரிகால் சோழன், குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். ஒரு குடிமக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது மன்னனுக்கு தெரிய வேண்டும். அதைத்தான் இந்த குடி செயல் வகை என்கின்ற இந்த அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆழ்வினையும்
ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஒரு குடியானது, ஒரு நாட்டு மக்களுடைய அந்த குடியாட்சியானது எப்படி நீண்டு போகும், மக்களாட்சி என்பது எப்படி நீண்டு போகும் பாருங்கள். 2 விஷயமாக சொல்கிறேன். ஆழ்வினை. ஆழ்வினைனா எப்போதும் வினை செய்து கொண்டே இருப்பது, விடாமுயற்சி. ஆன்ற அறிவு, மிகச்சிறந்த அறிவு. என்ன செய்யணும்? விடாமுயற்சியும் ஆகச்சிறந்த அறிவும் ஒரு ஒருவனிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அவன் அதை கடைபிடித்து கொண்டு வந்தான் என்று சொன்னால், அவனுடைய குடியாட்சி, அவனுடைய ஆட்சி நீண்டு கொண்டே போகும். பாருங்க, ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. எப்பா அவன்கிட்ட விடாமுயற்சி இருக்கணும்ப்பா, செய்கின்ற செயலில் விடாமுயற்சி இருக்கணும். ஆன்ற அறிவு, மிகச்சிறந்த அறிவு இருக்கணும். இந்த 2 இருந்தால் அவனுடைய அந்த நீள்வினையாக நீண்டு கொண்டே போகும், அவனுடைய ஆட்சி குடி நீண்டு கொண்டே போகும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, இன்னொரு குறள் இருக்கிறது. குற்றம் இலனாய். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. இந்த உலகம் சுற்றிக்கிட்டே இருக்கும். யார? குற்றம் இல்லாதவனை. குற்றம் இல்லாமல் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடியவனை இந்த உலகம் என்ன செய்யுமா? சுற்றிக்கிட்டே இருக்குமா. ரொம்ப நல்ல பையன் சொன்னாலே என்ன சொல்லுவாங்க? இது இந்த ஊரில் இந்த பையன், இந்த குலத்தில் இந்த குடியில் இருக்கக்கூடிய இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், பழகினா அந்த பையன் கூடால பழகணுண்டா. சுற்றம் என்றால் உறவினர்களாக, சுற்றத்தாராக சுற்றுமா. உலகம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் நல்லவர்களை என்ன செய்வாங்க? சுற்றி இருப்பாங்க. இன்றைக்கி நம்முடைய திரைப்படங்களும் சரி, நம்முடைய யதார்த்த வாழ்வியலும் சரி, நல்லவர்களை தேடி போதல் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வள்ளுவர் வாழ்வியல் இலக்கியமாக உங்களுக்கு இதை தந்திருக்கிறார். நல்லவர்களோடு பழக வேண்டும். குற்றம் இலானாய், குற்றம் இலனாய், குற்றமே செய்யாதவனாய் தன்னுடைய குடி பெருமையை, இந்த பையன் இந்த ஊரில் பிறந்திருக்கா, ரொம்ப நல்ல பையன், அந்த பெருமையை உயர்த்துகின்றவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் உறவினர்களாக சுற்றி கொண்டே வருவார்கள் என்று வள்ளுவர் அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். அடுத்து பாருங்கள், நல்குறவு. அடுத்த தலைப்பு நல்குறவு. வறுமை. இந்த உலகத்திலே அழகாக அவ்வை பாட்டி சொல்வான், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது இளமையில் கொடிது. அரிது இல்லை, கொடிது. ரொம்ப கொடுமையானது எதிரா வறுமை. இளமையில் வறுமை கொடிதுங்கிறான் அவ்வை பாட்டி. உண்மையிலே அப்படிதான்ப்பா. நிறைய பேர், நம்மெல்லாம் உண்மையிலே மாணவர்களாகி உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்ண உணவு, உடுக்க ஆடை, இருக்க இருப்பிடம், அன்பு காட்ட பெற்றோர், இவ்வளோ பேரும் நமக்கு இருக்கின்ற காரணத்தினாலே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? அதையே பல நேரங்களில் விதாசீனப்படுத்துகின்ற சூழல் இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே இல்லாத ஏழை எளிய மக்கள், வறுமையின் கொடுமையில் வாழுகின்ற மக்கள், உண்ண உணவு, உடுக்க ஆடை, இருக்க இருப்பிடம், தாய் தந்தை எதுவுமே அற்ற ஏழைகள் இன்றும் நமக்கு பக்கத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது கொடுமடா, கொடிது கொடிது, இளமையில் வறுமை கொடிது. பல நேரங்களில் இட்லி தோசையெல்லாம் தெருவில் பறக்கும், ஆடி தலைக்கு மேலே பறக்கும், அம்மாவுக்கு தலைக்கு மேலே. அப்படித்தானே? அப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? வறுமை நிலையை பிறர், இந்த உலகத்தினுடைய யதார்த்த வாழ்வியலை நீங்கள் கண்டு உணர்ந்து அதற்கு தகுந்தது போல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கிடைக்காத மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, இல்லாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான் பாருங்க, இன்மையின் இன்னாதது யாதனின். இன்மையின் இன்னாதது யாதனிலே, இல்லாமையிலேயே ரொம்ப இல்லாமல் எது தெரியுமாடா? இன்மையின் இன்னாதது யாதனின், இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையிலேயும் வறுமை, இல்லாமையிலும் இல்லாமல். அதான் இல்லாமைன்னா வறுமை, இல்லாமையிலேயே இல்லாமல் எது தெரியுமாடா? இல்லாமல் தாண்டா. வறுமையிலும் கொடுமை வறுமை தாண்டா அப்படின்னு சுருக்கமாக முடிச்சு. வறுமையிலும் பெரிய வறுமை கொடுமை, வறுமையிலும் பெருங்கொடுமை வறுமை தான். உண்ண உணவின்றி, உடுக்க ஆடையின்றி, குடிக்க நீரின்றி, படுக்க இடமின்றி எத்தனையோ மக்கள், சிறு குழந்தைகள், உங்கள் வயதோ அது சின்ன பிள்ளைகளோ, எவ்வளவோ மக்கள் அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நாமெல்லாம் குடுப்பனை புண்ணியம் செய்தவர்கள். அன்பு அறிவூட்ட தந்தை, அன்பு காட்ட தாய், பாசமும் நேசமும் காட்டி உங்களை வழிநடத்துவதற்கு தாய் தந்தை, அறிவூட்டுவதற்கு நல்ல ஆசிரியர்கள்,
நல்ல நண்பர்கள். பிசிராந்தியார் அப்படிங்கிற ஒரு பெரும் பாண்டிய நாட்டு புலவர் சொன்னார். அவருக்கு தலையில் நரமுடியே வரல. எல்லாருமே கேட்டாங்க, எப்பா உனக்கு தலையில் நரமுடியலை கருகருன்னு இருக்கப்பா என்னன்னா? அவன் தான் சொன்னான், நல்ல மனைவி, நல்ல மக்கள், அறிவுடைய ஆசிரியர், நல்ல நண்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னன் நல்லவனாக இருக்கான். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கம்பா, மகிழ்ச்சியாக இருக்கனால எனக்கு நரைமுடியே வரலப்பான்னு நான் பிசிராந்தியார் என்கின்ற பாண்டிய நாட்டு புலவன். அதுபோல் வள்ளுவன் அழகாக சொல்லுகிறான் பாருங்கள், கொடுமையிலும் கொடுமை வறுமைடா அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்கள். ஒருவருக்கு வறுமையை காட்டிலும் ஒரு துன்பம் தரக்கூடியது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், இரவு அப்படிங்கிற தலைப்பில் 2 இதுகளை தருகிறார். இரவு துன்பம். கரப்பிடும்பை எல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகெடும். என்ன செய்கிறாரு பாருங்கள், ஒரு மனுஷன் இடும்பைனா துன்பம் அல்லது நோய். துன்பம் கரப்பிடும்பை. ஒரு மனுஷன் தன்னிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் என்ன செய்யணும்? இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. கரப்பிடும்பை இல்லாமல் கிடையாது. கரப்பிடும்பையோடு தான் எல்லோரும் இருந்துகிட்டு இருக்காங்க, துன்பத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எவனும் நிறைய மக்கள் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. நல்லோர் ஒருவர் உளரினும் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கி பொசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரினும் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை. நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று வள்ளுவர் சொல்லுவார். நல்லவங்க இருக்கிறனால தான் மழை பெய்யுன்ட்டு சொல்லிட்டாங்க பெரியவங்க, முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் இன்றைய காலகட்டத்தில் உலகம் சுருங்கி கொண்டே வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் கரப்பிடும்பை உள்ளவர்கள் நிறைய இருக்கிறாங்க. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் மறைத்து வைக்கிறாங்க. யான்ட்ட ஒன்றுமே இல்லைப்பா, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான் பாருங்கள். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகெடும். என்கிட்ட தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மறைத்து வைக்காமல் எல்லோருக்கும் கொடுக்கின்ற நல்ல குணம் உடையவர்களை கண்டோம் என்று சொன்னால் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகெடும். வறுமை என்பதே இல்லாமல் போயிடும். இருப்பது எல்லாம் பொதுவாய் போனால் என்று திரை இசை பாட்டு. இருப்பதை பொதுவாக வச்சுட்டா இங்கே எடுப்பவர் யாரும் இல்லை, கிடையாது. வறுமைங்கிறதே கிடையாது. பதுக்கி வைக்கிறனாலையும் தண்டனமாக சுயமாக ஒதுக்கி வைக்கிறனால தான் என்ன செய்யுது? துன்பம் வருகிறது. ஒரு ஆள் வேலை செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. இருந்தாலும் மனம், நல்ல மனம் இல்லாதவர்களுக்கு அதான் சொல்கிறான், தன்னிடத்தில் மறைத்து வைத்தல் என்கின்ற துன்பம் இல்லாத, துன்பத்தை தராத ஒருவன் இருக்கின்ற வரை என்ன செய்யாது? வறுமைங்கிற இது வரவே செய்யாது. நல்ல குணம் மறைச்சி வைக்காமல் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யாது? இந்த நல்லவங்களை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை மறைத்து வைக்காமல் பிறருக்கு தருகின்ற நல்ல குணமுடையவரை கண்டா வறுமை இல்லாமலே ஒருங்கு கெட்டுவிட, இல்லாமல் ஓடிடும். வறுமையே இருக்காது. ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவங்க இருந்தாலே வறுமை இருக்காது, ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதுக்கடுத்தால பாருங்கள், இகழ்ந்தென்னா இகழ்ந்து எல்லாது இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் ஓப்பது உடைத்து என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அழகாக பாருங்க, இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் ஓப்பது உடைத்து. ஓப்புன்னா மகிழ்ச்சி. இகழ்ந்து எள்ளாது, அடுத்தவனை இகழ்ச்சி கூறி அவனை கேவலமாக, அடுத்தவனை அசிங்கமாக பேசி இகழ்ந்து ஏளனம் செய்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவனை மனநோக செய்து ரொம்ப மோசமாக வழிநடத்தி, அதான் சொல்கிறார், இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின். ஒரு மனுஷனை இகழ்ந்து கேவலமாக பேசி ஏளனமாக பேசி அவனை எள்ளி நகையாடி, இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் ஈவார் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பிறருக்கு கொடுப்பவரை கண்டால் என்ன செய்யுமா? மகிழ்ந்து உள்ளம்
உள்ளுள் ஓப்பது உடைத்து. மகிழ்ச்சியை உள்ள மகிழ்ச்சியால் துள்ளுமா. யாருக்கு இந்த ஒரு ஆள்கிட்ட போய் உதவி கேட்க போகிறான், இறப்பவன்னா அடுத்த போய் உதவி கேட்க ஒருத்தன் போகிறான். அவனை இகழ்ந்து எள்ளி நகையாடி ஏளனம் செய்யாமல் அப்படி சரிப்பா நான் தாரம் பண்ணாப்பா உனக்கு என்ன கஷ்டம்ப்பா, இந்த கஷ்டம் இருக்கா, சரி இந்த கஷ்டத்துக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒருவன் ஈதல் கொடுத்தான ஒரு ஆளுக்கு உதவி செய்தான்னு சொல்லி இருக்கக்கூடிய உதவி செய்பவனை கண்டா இந்த பிச்சை கேட்க போனோம்ல இறப்பவர், இந்த இறப்பவனுக்கு மகிழ்ச்சி உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுமா. இப்போ நிறைய பேர் என்ன செய்யறான், உனக்கு என்ன கஷ்டம், உனக்கெல்லாம் கஷ்டமா, கொடுக்க மாட்டான். கொடுக்கறது 10 ரூபா, அவன் கேட்குற கேள்வி 10,000 கேள்வி கேட்பான். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம், உழைக்கணும் தம்பி, வேலைக்கு உழைக்க முடிஞ்சுன்னா உழைச்சிருப்பான்ல, உழைக்க முடியாமல் வாழ்வுக்கே வழி இல்லாமல் தானே அவன் பிச்சை எடுக்கிற வாரான். இறப்பவர் அந்த பிச்சை எடுக்கிற ஒருத்தன் வாரான்னா அவனை என்ன செய்யறது, நொந்து நூலாக்கி அவனை இல்லாமல் ஆக்கிறது. கேவலம் பேசி ஏளனம் பண்ணி இகழ்ந்துரைத்து அவனை எல்லாம் குடும்பத்தை ரொம்ப அசிங்கமாக பேசி அதுக்கும் பிறகு இந்த வச்சுக்க ஒரு 5 ரூபா வச்சுக்கான்னு போட. அப்படி இல்லாமல் இகழ்ந்து, அழகா சொல்கிறார் பாருங்க வள்ளுவர், இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின். அடுத்தவனை கேவலமாக பேசாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்லவர்களை கண்டால் மகிழ்ந்து உள்ளுள் ஓப்பது உடைத்து. அப்படிப்பட்டவரை கண்ட அந்த இறப்பவருக்கு உள்ளம் மகிழ்ச்சியால் அப்படி நிறைந்திருக்குமா. அழகாக சொல்லுகிறார் வள்ளுவர். அடுத்தது பாருங்க, அற்புதமான ஒரு இதை தந்திருக்கிறாங்க, கயமை. கயவர் என்று சொன்னால் கெட்டவர் நல்லவர், நல்லவன் கெட்டவன் 2 பேர் இருக்கிறான். கயமைத்தனம் செய்யக்கூடிய தீமை செய்கின்றவர் கெட்டவர். எப்படிப்பட்டவராம் வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார் பாருங்க, மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பாரி யாம் கண்டதில். பாருங்க, நம்ம ஊருக்குள்ளெல்லாம் சிலவனை நல்ல பிள்ளை மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவான். இப்போ வயசான பாட்டிகளெல்லாம் தேடி போகிறான். போய் என்ன செய்கிறான், பாட்டி என்ன பாட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நடந்தா போயிட்டுருக்கீங்க, அதில் கொண்டு விட்டுருமா, அப்படி பக்கத்தில் கழுத்தில் கத்திட்டு போயிடுவான். சில நேரம் என்ன பண்ணுவான், பாட்டி என்ன பாட்டி கழுத்தில் நகையெல்லாம் அப்படி போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக, கொண்டாங்க பாட்டி நான் இதை சேஃப்டியாக உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு மடக்கி எடுத்து தாரேன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்வான், மடக்கி பாட்டியும் கலத்தி கொடுப்பாங்க. அது மடக்கி உள்ளே வச்சுட்டு என்ன செஞ்சிருவான், இவன் கொண்டு வந்த பார்சலை கொடுத்துட்டு பாட்டி இங்கே வச்சு இது பண்ணினாங்க, யாரும் பறைச்சிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் பாருங்கள், பாட்டி வீட்டில் போய் பார்ப்பா, அங்கே வெறும் மண்ணு இல்லாட்ட கவரிங் நகை இருக்கும், கொண்டு போயிடுவான். இப்போ பாருங்கள் வள்ளுவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், மக்களே போல்வர் கயவர். எப்போ மக்களும் கள்ளனும் ஒரே மாதிரி தான் பாருக்கான். ஓமை அணி, மக்களும் கயவரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான். ஓமை அணி ஒப்பிட்டுக்கான் பாருங்கள், மக்களை கயவருக்கு ஒப்பிடான். அடுத்து பாருங்கள், மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பாரி யாம் கண்டதில். 2 பேருக்கும் என்ன ஒரு வேறுபாடும் கண்டுபிடிக்க முடியல. நல்ல மாதிரியே உதவி செய்கிறான், நல்ல மாதிரியே அன்பாக பேசுகிறான். ஆனால் உள்ளத்தை இருக்க பாருங்க கள்ளனாக இருக்கான். அவன் தோற்றத்தில் எந்த வித வேறுபாடும் காண்பது, சாதாரண மனிதனமாய் தான் வாரான், நல்லவனாக தான் வாரான், அழகான உடை அணிந்து கொண்டு டிப்டாப்பாக வரான். ஆனால் என்ன செய்கிறான், அப்படிப்பட்டவனும் கயவனாக இருக்கிறான். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பாரி யாம் கண்டதில் என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்கள், இது ஓமை அணி. அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பாட்டு, தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து ஒழுகலான் என்று அடுத்த பாடலில் அழகாக சொல்லுகிறார். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணினா ஒன்றை புகழ்வது போல் பழிப்பான், புகழ்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுருவான். அதை கீழே உருவாக்கி வச்சுக்கிட்டு மேலே வசதி சொல்லாது, வஞ்ச புகழ்ச்சி, வஞ்சமாக சொல்கிறது. புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்லுவார்கள். இப்போ பாருங்கள், தேவர் அணையர் கயவர். தேவர்னா நல்லவங்கப்பா, கடவுள். தேவர்கள் 30 இந்திரன் முதலான தேவர்கள்லாம் இருக்கிறாங்களே அந்த தேவர்கள். கயவன்னா கெட்டவன், அசுரர்கள்னு வச்சு கெட்டவன்னு வச்சுக்கிடுங்க. இந்த தேவர் அணையர் கயவர், தேவரும் கயவரும் ஒன்று. முதல்ல தூக்கி எங்கே வைக்கிறான் பாருங்க, இது புகழ்வது போல் பழிப்பது அந்த இதில் வரும், புரியுதாம்மா? புகழ்வது போல் புகழ்ந்து சொல்கிறான், தேவரும் கயவரும் ஒன்று தான்டா. எப்படிப்பா, நல்லவனும் கெட்டவனும் ஒன்று தான். அடுத்தது சொல்கிறான் பாருங்க, அடுத்த வேர்டு போடுகான் பாருங்க, அவரும் தான் மேவன செய்தொழுகலான்.
தேவரும் கயவரும் ஒன்று தான், நல்லவனும் கெட்டவனும் ஒன்று தான். 2 பேரும் தாம் மனம் விரும்பியபடியே இந்த கெட்டவன் செய்வான் அப்படின்னு போட்டாள்கிட்ட. இப்போ நல்லவன் பொதுவாக நல்லது செய்யணும், அவன் நல்லவன். இந்த கெட்டவனும் தான் விரும்பியபடியே செய்வான். கெட்டவன் என்னைக்காவது நல்லது செய்வானா? செய்ய மாட்டான். அவன் கெட்டது தான் செய்வான். அப்படி கெட்டது செய்வதால், தன் மனம் விரும்பியபடியே செய்வதால் அவன் கெட்டவன், ரொம்ப மோசமானவங்கிறத உயர்த்தி சொல்லி தாழ்த்திட்டார். தேவரும் கயவரும் ஒன்று உயர்த்தி சொல்கிறார். தேவர்களுக்கு இணையாக கயவர்களை உயர்த்தி சொன்ன வள்ளுவர் அடுத்த வேளையில் சொல்லிட்டா, அவரும் தான் மேவன செய்தொழுகலான். அந்த கயவன் தான் மனம் விரும்பியபடியே கெட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே உயர்வாக இருந்த அந்த கயவன் ஒற்றே அடியில் கீழே வந்துட்டான். இதுக்கு பேர் புகழ்வது போல் பழிப்பது பஞ்சு புகழ்ச்சி. சரியாம்மா? அதுக்கு அடுத்தால பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இவ்வளோ அழமையான ஒரு கருத்து பாருங்கள். சான்றோரும் கெட்டவரும் கீழானவரும். சான்றோர் ஒருத்தன் உதவி கேட்குறான். ஐயா எனக்கு உதவியை செய்யுங்கய்யா, இந்த இதில் கஷ்டமாக இருக்கிறேன், படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு உதவி செய்கிறான், சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா இதான். அப்போ இந்த சான்றோர் என்பவர் என்ன செய்வானா, அவன் சொல்ல கேட்ட உடனே அடி சரிப்பா சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரி படிப்புக்காக கேட்குறேன் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கீழானவர்கள் இருக்காங்க தெரியுமா, அவனை கரும்பு போல் சாராக பிழிஞ்சு எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி அதை செய்ன்னு ரொம்ப அடிமையாக அவனை ஒரு வழி ஆக்கி கரும்பு போல் பிழிஞ்சு எடுத்து கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ ரெண்டாவது. இப்படிப்பட்டவங்க தான் என்னது இந்த சான்றோர். சான்றோர் என்பவர் சொல்ல கேட்டவுடனே கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த கீழானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்ககிட்ட போய் எப்படியாவது கஞ்சி மன்றாடி அவங்கள கரும்பு மாதிரி பிழிஞ்சு எடுத்து அவங்கள்ட்ட நிறைய அவங்க சொல்ல இதெல்லாம் கேட்டு எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அவங்கள்ட்ட வாங்க முடியும் இந்த கீழானவர்கள்ட்ட. இப்போ நம்ம கீழானவர்களாக இருக்கோமா உயர்ந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள். இதை சொல்வது அதனால்தான். ஒருவன் உதவி என்று கேட்டால், இப்போ ஏமாற்றக்கூடிய நிறைய பேர் இருக்கிறான். ஏமாந்தும் பேரப்படா ஏதுக்கு இருக்க இந்த இழிச்ச வாங்கிட்டு போனோம்ல, கேட்டவன ஒரு ரூபா தந்துட்டாமல நம்மளை கேவலமாகவும் பேசுவான். அதனால் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உதவி அவனுக்கு தேவை என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் உதவி செய்கிறதுல நல்லது தான். அப்படி செஞ்சால் நீங்கள் சான்றோர். ஒன்றுமே கொடுக்காம அவங்கள நடவருத்தி பல நாள் அலைய வச்சு அவங்கள மன கஷ்டப்படுத்த வச்சு உளவியல் ரீதியாக அவங்கள துன்புறுத்தி அப்படி செய்தால் அது உண்மையிலேயே அது துன்பத்துக்குரிய ஒரு செயல்பாடு. என் அன்பு மாணவ செல்வங்களே, வள்ளுவம் காலந்தோறும் நல்ல கருத்துக்களை அன்றிலிருந்து இன்று வரை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது.